1000 வருஷத்துக்கு பிறகு வரலாம். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 65-70 வருஷம் ஆச்சு தேசம் விடுதலையாகி தனி தேசமாய் மாறி. இனி வருகிற நாட்கள்ல தான் கடைசி நாள் வரப்போகிறது. இந்த நாட்கள்ல தான் அந்த அபிஷேகம் வரப்போகிறது. அவர்கள் புசித்து குடித்து திருப்தி அடைந்து தனி தேசமாய் மலர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே எந்த நேரமும் கடைசி நாள் வந்து விடலாம். கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற துவங்கி விடலாம். ஒரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப ஆரம்பித்து விடலாம். அது எப்ப வேணுமானாலும் இருக்கலாம், ஏன் இப்போ கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். வேத வசனத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், நீங்க இதை பார்க்கணும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அவைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க.